வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கீரை சாதம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்பினாச் வச்சு செய்யற ஒரு ரைஸ் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுல 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பல்லு பூண்டு, ஒரு கப் நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா நறுக்கின கீரை சேர்த்துட்டு இருக்கேன். நீங்க கீரையை நீங்க நறுக்காம கூட அப்படியே சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா நீங்க வதக்கிட்டு, அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்துட்டு ஒரு மிக்சியில போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு பியூரி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். இதோட ஒரு 3 டீஸ்பூன் ஒரு கடாயில எண்ணெய் விட்டுட்டு கடுகு, அப்புறமா ஒரு மிளகா வத்தல், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் கடலை பருப்பு, அதுக்கப்புறமா வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்க முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இதுல நான் ஒரு பொடியா நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரலும் நம்ம இது நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கினா போதும். நல்லா ஒரு பிங்க் கலர் ஆன உடனே நம்ம அதை அது வரலும் நம்ம வதக்கிண்டா போதும். இப்ப வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கியாச்சு. இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்ச அந்த கீரையை அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதுல சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட் வதக்கிக்க போறோம். நம்ம 1-2 நிமிஷம் வதக்கினா போறோம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே நம்ம இதை வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கலர் மாறிடாம பார்த்துக்கோங்க. இப்போ இதுல 2 கப்பு குக் பண்ண சாதம் சேர்த்துட்டு இருக்கேன். நான் 1/2 கப் அரிசியை குக்கர்ல சாதம் வச்சு 2 கப்பு குக் பண்ண ரைஸ் இருக்கு. இது நீங்க லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல இன்னும் ஹெல்தியரா வேணும்னா நீங்க மில்லட் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்டா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய் இந்த கீரை சாதத்துக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது நம்ம நார்மலாக சிப்ஸோடையோ இல்லைன்னா வடாமோட, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பொட்டேட்டோ கறியோட, வெண்டைக்காய் கறி, இது மாதிரி எல்லாத்தோடையும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு நான் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்பினாச் தான் யூஸ் பண்ணேன். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.